விஜய் வந்து விஜய்க்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க. விஜயகாந்த் வந்தாரு, வைகோ வந்தாரு. எல்லாரும் இப்போ எங்க இருக்கிறாங்கன்னு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இவர் வந்தாலும் எங்க இருக்க போறாருன்னு நம்மளுக்கும் தெரியும். யார் வந்தாலும் ஒன்றும் நடக்க போறது இல்லை ஐயா. சும்மா வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வராங்க. மற்றபடி வேற ஒன்றும் இதனால ஜனங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்க போறது இல்லை. ஒன்றும் இல்லை. ஓகேண்ணா, இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் 2026ல தனிச்சு போட்டிக்கிட்டா வந்து வெற்றி பெறுவது சாத்தியமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ஐயா. ஏற்கனவே நிறைய அரசியல்வாதிங்க இருக்கிறாங்க. அதுக்குதான் சிம்பிளா சொன்னேன். வைகோன்னு ஒருத்தர் வந்தார். வைகோ வர சொல்ல கலைஞர் பயந்தாரு. ஆனா இப்போ வைகோ எங்க இருக்காருன்னு தெரியும். வைகோ எதுக்கு வெளியே வந்தாருன்னு தெரியும். அது மாதிரி அதுக்கடுத்து விஜயகாந்த் வந்தாரு, அவரும் போயிட்டாரு. கட்சியும் இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் புதுசாக வர சொல்ல நல்லா இருக்கும். அதை பற்றி எல்லாம் எடுப்பாங்க, பேசுவாங்க, ஒரு பரபரப்பாகவே வச்சிருப்பாங்க. ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் சரி வரும்.